ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்போதே உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என் செல்லமே. இந்த நல்லதொரு காலை வேளையில் உன் சாயப்பா நல்லதொரு ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நான் சொல்வதை தனியாக கேள், யாரிடமும் சொல்லிவிடாதே. ஆம் செல்லமே, ஏனென்றால் இது உனக்கான பதிவு, உனக்கான சத்திய வாக்கம் கூட. மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லை என் செல்லமே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உனது உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என் செல்லமே. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் உனக்கு எரிச்சலும் கோபமுமாகத்தானே வருகிறது. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமே இல்லை என்று உன் மனதில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்காக உதவிகள் செய்வதற்காகவும் தான் உன்னோடு இருக்கிறேன் உன் சாயப்பா. என் செல்லமே, கவலைப்படாதே. இன்றோடு உனது துக்க நாட்கள் முடிந்து போகப் போகிறது. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்குத்தான் நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. என் செல்லமே, உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். உன் சாயப்பாவை நம்பி சரணடைந்தவனை நிச்சயமாக நான் கைவிட்டதே இல்லை என் செல்லமே. நான் உனக்கு அடிக்கடி கூறுகிறேன், பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு என்று. என்னுடைய தாரக மந்திரத்தை இருக பற்றிக்கொள் என் செல்லமே. தூக்கமில்லை, எதையும் சிந்திக்க முடியவில்லை. ஏன் எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா. அப்படி ஒரு எண்ணம் என் செல்ல குழந்தைக்கு வரவே கூடாது. சாயின் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரவே கூடாது. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் செவி கொடுத்து கேள். வாழ்க்கை என்றால் ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதானே. அதை லாபகமாக நகர்த்தி சொல்வதில் தான் சிறப்பு இருக்கிறது. இந்த உலகில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒருபோல அமையாதுதானே, ஒருபோல இருக்காதுதானே. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போதுதான் அந்த இடத்தில் சிக்கலே ஆரம்பமாகிறது. அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ என்று நீயே கற்பனையாக என்றும் யோசிக்க வேண்டாம். அவர்களுடைய விதிப்படி அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய், நல்லதொரு இன்பத்தை அனுபவிக்கிறாய். இவ்வாறெல்லாம் சந்தேகப்பட்டால் அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்று எண்ணமெல்லாம் வேண்டாம். ஆகவே உன் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஒரு காகிதத்தில் உன் பிரச்சனைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுது. பிறகு அதை எரித்து விடு. அல்லது என் பாதத்தில் சரணடைத்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைகள் வரும் சமயத்தில் மனதை அமைதிப்படுத்த தியானம் செய். ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தி என்னை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வரவே வராது என் செல்லமே. கவலைப்படாதே. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு, நல்லதை மட்டும் செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் சுலபமாகவும் சுபமாகவும் நடக்கும் என்பதை மனதார நினைத்துக்கொள் என் செல்லமே. நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே. நிச்சயமாக எனது சொல்படி கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே இல்லை. நீ சொன்னதெல்லாம் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன் என்பதில் சந்தேகப்படக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்ற எந்த ஒரு இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். ஏனென்றால் அந்த சமயத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாய், மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது உன்னால் உணர்ந்திருக்க முடியும் அல்லவா? ஆகவே அந்த சமயத்தில் மற்றவர்கள் படும் துயரத்தையும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல். அந்த ஆறுதலான வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது கோடி புண்ணியத்திற்கு சமமாகும். கஷ்டப்படும் சமயத்தில் தான் உதவி செய்ய வேண்டும். ஒருவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகள் போதும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் நண்பா என்று உரியவரிடம் துன்பம் படுபவர்களிடம் போய் ஆறுதலாக கூட நில்லு. அதுதான் அவருக்குள்ள வெற்றியை தூண்டும். புரிகிறதா? தர்மங்களில் தலையாயது எது தெரியுமா? உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே, உதவி செய். யாரேனும் உனக்கு தீமையே செய்தாலும் அதற்கு உடனே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் உன் மனதில் கூட எண்ண வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணித்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வேண்டாம் என் செல்லமே, கவலையே வேண்டாம். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த நல்லதொரு பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை. ஆகவே எதற்கும் எந்த ஒரு நிலைமைக்கும் அஞ்ச வேண்டாம். இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலைப்படாதே, நம்பிக்கையோடு செயல்படு. ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.